வெல்கம் டு கேபிள்ஸ் ப்ளஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்னல் கம்பெனிலேருந்து ஒரு ஆர் அவுட் உள்ள ஒரு எஃப்டிடிஹெச் நோட வந்து லைவாக செக் பண்ணி அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை நம்ம எங்கே வாங்கியிருந்தோம்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த கேரளா எக்ஸ்போக்கு போயிருந்தோம். அங்கே வச்சு தான் வாங்கியிருந்தேன். எதனால் இது சூஸ் பண்ணணுன்னா, இதில் ஒரு சின்ன விஷயந்தான். அதாவது இதோட பில்டு குவாலிட்டி பார்க்கவே நல்லா குவாலிட்டியாக இருந்தது. அதுதான் இதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு மெயின் காரணம். அதுக்கடுத்து இதோட விலையும் வெறும் 150 ரூபா தான். 150 ரூபாய்க்கு பார்க்க குவாலிட்டி நல்லா இருக்க, இது வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் மெயினாக இதை வந்து பர்ச்சேஸே பண்ணிட்டு வந்தேன். இப்போ அதுக்கடுத்து இதில் வந்து இவங்க மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்கு 0 to -5 dBm வரை இன்புட் பவரில் வேலை செய்யணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 55 dB வந்து 0ல் அவுட்புட் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா அவுட்லேயுமே. அதை நம்ம லைவாக செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஆப்டிக்கல் பவர் வந்து எடுத்துக்கிடுவோம். என்ன எடுத்துருக்கோம்னா, அரசு கேபிள் தான் எடுத்திருக்கோம். -0.15 வருது. அதை அப்படியே எடுத்து இந்த எஃப்டிடிஹெச்சில் கொடுத்துக்கிடுவோம். ஓகே, இப்போ அரசு கேபிளுங்கனால நம்ம C30 மீட்டரில் வந்து U24 வந்து செட் பண்ணியிருக்கேன். 498வது மெஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒவ்வொரு ரோட்லையாக கொடுத்து இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத லைவாகவே பார்ப்போம். ஓகே, எவ்வளோ வருது அப்படின்னா 56.25. எம்ஆர் வந்து வெறும் 25 தான் வருது. ஓகே, அடுத்த அவுட்டில் பார்ப்போம். அதுலேயுமே 55.25. சேமாக 58ல் 25. இதில் 58 வருது. இதில் வந்து 55 தான் வருது. ஆனால் எம்ஆர் வந்து வெறும் 25 தான் வருது. இதுலேயும் 58.25. ஓகே, மீட்ரு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. எம்ஆர் வந்து உண்மையிலே லாஸ் தான். சொன்ன மாதிரி 55 dB கூட வருது. ஆனால் எம்ஆர் வந்து சுத்தமாக இல்லை. 56.25. இது 57.25. இது என்ன அப்படியே நம்ம லைவாகவே ஒரு எஃப்டிடிஹெச்சில் போட்டு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜீரோ டிபிஎம்லாம் எஃப்டிடிஹெச்லாம் கிட்டத்தட்ட இந்த எஃப்டிடிஹெச் 70 dBm கிட்ட அவுட்புட் வரும். நமக்கு எம்ஆர் மெயினாக எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எவ்வளோ வருது அப்படின்னா 72 dB வருது. எம்ஆர் வந்து 38 எம்ஆர் வந்து வருது எஃப்டிடிஹெச்சில். ஆனால் இதில் கொடுக்கும்போது 55 dB வந்துடுது. ஆனால் எம்ஆர் வந்து வெறும் 25 தான் வருது. ஸோ எம்ஆர் வந்து லாஸ் ஆகுது. ஸோ இது வந்து லைனில் போடும்போது கட்டாயம் ப்ராப்பராக ஒர்க்கு வந்து ஆகாது. ஆனால் இதோட பில்டு குவாலிட்டி வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது. பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எல்லா பொருளுமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. பிசிபி போர்டுமே கரெக்டாக தான் இருக்குது. என்னை பொறுத்தவரை இதில் என்ன பிரச்சனை நான் நினைக்கோம்னா, இதோட பின் டயோடு தான். இந்த பின் டயோடு வந்து நல்லதாக போட்டோம்னா கட்டாயம் அவுட்புட் என்னமோ இதில் வந்து அதிக வர வைக்கலாம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கட்டாயம் இதை வேணால் நம்ம இந்த எஃப்டிடிஹெச்சில் உள்ள பின் டயோடு எடுத்து இதில் சால்டரிங் பண்ணி என்ன அவுட்புட் வருதுங்கிறத நம்ம என்ன செக் பண்ணி இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுவேன். அதுக்கடுத்து மெயினாக இதை நான் வாங்கின காரணம் இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு தான் நானே இதை வந்து விருப்பப்பட்டு வாங்கினேன். இது வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது. அதேமாதிரி இதில் இவங்க அவுட்புட் கம்மியாக இருந்தாலுமே உண்மையிலே கரெக்டாக ப்ராப்பராக வாரதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. சில இதில் வந்து -16 வரை வேலை செய்யும், -18 வரை வேலை செய்யும்னு உருட்டுவாங்க. அப்படி உருட்டாமல் இதில் வந்து உண்மையே போட்டிருக்காங்க. அதாவது 0 to -5 தான் வேலை செய்யுங்கிறதையும் 0ல் 55 dB வருங்கிறதையும் உண்மையை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று எம்ஆர் கம்மியாக வருங்கிறத மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்க போலுக்க. சரி, ஓகே. இப்போ வந்து 0ல் செக் பண்ணோம். இருந்தாலும் நம்ம ஏற்கனவே டிசிஎல் சிக்னல் நமக்கு வந்து இடிஃபை சிக்னலே -3க்கு மேலே ஒன்று வரும். அதையும் வச்சு கையோட செக் பண்ணி பார்த்துருவோம். இன்னொரு வீடியோவில் கூட இந்த ஓப்பன் ஃபைபரில் உள்ள பின்டயோட எடுத்து இதில் சால்டரிங் பண்ணி என்ன அவுட்புட் வருதுங்கிறத பார்த்து அதை ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணி அப்டேட் பண்ணுவேன். இது வந்து டிசிஎலோட இடிஃபை சிக்னலு என்ன வருதுன்னா -3.33 வருது. இதை அப்படியே எடுத்து இதில் கொடுத்துருவோம். ஓகே, டிசிஎல் சிக்னலுங்கிறதுனால நம்ம கடைசியில் U30 வந்து வச்சுக்கிடுவோம். -48.31 எம்ஆர் வந்து வருது.
49 50 50 49 49 31 எம்இஆர். என்னை பொறுத்தவரை இதில் வந்து எம்இஆர் லாஸ் தான் இருக்குது, மற்றபடி லெவல் எந்த இடத்துலையுமே ட்ராப் ஆகலை. சில எஃப்டிடிஹெச்லாம் செக் பண்ணும்போது ஒவ்வொரு அவுட்டுமே ஒவ்வொரு திசையில் இருக்கும், இதில் அந்த பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்தவரை பிண்டோட மாற்றினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை செக் பண்ணி இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுதேன். ஸோ இந்த வீடியோட மெயின் கருத்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எஃப்டிடிஹெச் வீடியோலாம் போடும்போது, அதாவது 4 அவுட்டு 6 அவுட்டு 8 அவுட்டு வீடியோலாம் நம்ம அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கறத வந்து வீடியோ பார்க்கறதோட வச்சுக்கலாம். மற்றபடி அந்த பொருளை வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படேன்டா. எதனால் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு எஃப்டிடிஹெச்சும் இது வந்து 150 ரூபா தான். ஆனால் சில எஃப்டிடிஹெச்லாம் 450 550 அவ்வளோ ரூபா கொடுத்து ஒவ்வொருத்தரும் வாங்கி செக் பண்ணி அந்த துட்டு வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் நம்ம வீடியோவே போடுதோம். வாங்கி அதை லைவாக செக் பண்ணி என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு வீடியோ போடுதோம். ஆனால் அந்த வீடியோட கமெண்ட்லேயே வந்து இது எங்கே வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் அதை வந்து பார்த்தேன். ஸோ அதனால் பொருள் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த வீடியோட எண்டில் கட்டாயம் இதை வந்து நீங்கள் கட்டாயம் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கட்டாயம் வாங்கி பயன்படுத்துங்க. மற்றபடி சும்மா ஒரு பொருளை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணணும், அதோட அவுட்புட்டை மட்டும் சொல்லியிருந்தோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். என்னை பொறுத்தவரை இப்போ இந்த பொருளுமே திருப்தி இல்லை, இருந்தாலும் வேறு எனக்கு என்னமோ இது பிசிபி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் வேறு பிண்டோட மட்டும் நம்ம மாற்றிட்டு செக் பண்ணி நான் இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுதேன். இவ்வளோதான் இந்த வீடியோ. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் பிளேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.